மணல் குவாரி முறைகேடு வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மணல் குவாரி முறைகேடு புகார் தொடர்பாக தொழிலதிபர்கள் மீது இடி பதிவு செய்த வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அதாவது தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை சட்ட விரோதமாக பணப்பரிமாற்றம் செய்ததாக கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தை சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கலை சேர்ந்த ரத்தினம் மற்றும் ரத்தினத்தின் உறவினர் கோவிந்தன், கரிகாலன் மற்றும் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியாளர் திலகம், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா ஆகியோருக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் வெளிநகரத்தில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகம் என சுமார் மொத்தம் 34 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். 2 நாட்களுக்கு மேலாக நீடித்த இந்த சோதனைகள் மணல் குவாரி அதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் வீடுகளில் இருந்து கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், சுமார் 12.82 கோடி ரூபாய் ரொக்க பணம், 56.86 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1024 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சொத்து மூடகத்தை நீக்க வேண்டும் எனவும் தொழிலதிபர்கள் ராமச்சந்திரன், ரத்தினம் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கானது நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை வழக்கு கனிம வள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தது சட்டவிரோதம் என்றும் அமலாக்கத்துறையின் அதிகார வரம்புக்குள் இது வராது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும் வாதிட்டனர். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை நடவடிக்கை சட்ட விரோதமானது எனவும் மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை அதிகார வரம்புக்குள் வராது எனவும் இது விளக்கமாக கூறி தொழிலதிபருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர். அதே போல சொத்து ஊடகத்தையும் நீக்கி நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.